கும்பராசி மண்டலம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் அவர் காலகட்டங்களில் அந்த ஆத்மாவை புத்தியை மாற்றுவார், புத்தியை இயக்குவார், புத்தியை சரி செய்வார். பணம் இத்தனை நாள் கர்மம் செய்வதனாலோ அல்லது வேலை செய்வதனால் மூலமாகவோ பணம் வராமல் தடைபட்டு கொண்டிருந்தது. அது இப்போ சரியாயிடுச்சு. உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். படிப்பு, அந்த படிப்பு தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இடமாற்றம், அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் படிப்பை தடை பண்ணுவதற்கான வழிவகைகளாக காணப்படுகிறது. ஏன்னா பெரிய ஆளுங்களே என் கையில் இருக்காங்க, பெரிய ஆளுங்களே எனக்கு குருவாக இருக்கிறாங்க, அவங்கள நல்லா வழிவடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ, அந்த ஈகோலேருந்து நீங்கள் வெளில வரணும். மே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் இந்த எல்லா மக்களுக்கும் தெரியப்படும்படி இருக்கும். ஆஸ்ட்ரோவெட்டின் கும்பராசி நேயர்களே, அன்பு வணக்கம். கும்பராசி சனீஸ்வர பகவானுடைய மூல திரிகோண வீடு, சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி வீடு. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் இப்பொழுது கும்பராசி மண்டலத்திலிருந்து மீனராசி மண்டலத்திற்கு, அதாவது 2ஆம் இடத்திற்கு வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி அங்கே பயணித்து 2027 ஜூன் மாதம் வரை அங்கே வீற்றிருக்கப் போகிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவால்கள், அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய மனோதிடம், அந்த சவால்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமா இரக்கமாக இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்வதற்கான சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கும்பராசி கும்ப மண்டலம் என்று சொன்னாலே ஒன்று வெற்றி, வெற்றி மட்டுமே இலக்கு. வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் தெரியும், எல்லோரிடத்திலும் பணிவாக செல்ல தெரியும், யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்க தெரியும், குருவை மதிக்க தெரிந்தவர், குரு என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பவர், ஆனால் சில நேரங்கள் குருவையே எதிர்ப்பவர். கற்றுக் கொடுத்தவருக்கே ஆப்பு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது போன்ற கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசி கும்ப மண்டலம் சொன்னால் சனீஸ்வர பகவான் மிக பலசாலியாக வீற்றிருப்பார். அப்போது ஏன் எங்களுடைய சனீஸ்வர பகவான் எனக்கே நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதனான நமக்கே நம்முடைய மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, அப்பா அம்மாவுக்கு குழந்தை, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு, அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு அப்பா, தாத்தாவுக்கு பேரன், எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாம் ஒருத்தர் தான், ஆனால் இவ்வளவு முகத்தை நாம் எல்லார்ட்டையும் காமிப்போம். அப்போது சனீஸ்வர பகவான் உங்களுடைய லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். அவர் கர்மாதிபதி, கர்மத்தை செய்யக்கூடியவர், கர்மத்தை நிலைநாட்டுபவர், நியாய தர்மத்தை வழங்குபவர். எது நியாயம் எது தர்மம் என்பதையோ அதை அவர் ஃபாலோ பண்ணுறார். அவர்கிட்ட அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் ஒருவன் தன்னுடைய தர்மத்தை செய்யாமல் இருக்கிறானோ அவருக்கு கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் அவர் காலகட்டங்களில்
அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மா இருக்கக்கூடிய உடலை மாற்றுவார், புத்தியை மாற்றுவார், புத்தியை இயக்குவார், புத்தியை சரி செய்வார். அப்போ இந்த கும்பராசி மண்டலம், கும்பராசி மண்டலம் என்று சொல்லும் பொழுது 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார், 4ஆம் இடத்தை பார்வையிடப் போகிறார், அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். மிக முக்கியமாக 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அவர் இருப்பது 2ஆம் இடம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 8ஆம் இடம் கண்டம் ஆயுள் ஸ்தானம், 11ஆம் இடம் இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானம். சனி பகவான் பார்வைப்படுகின்ற இடங்கள் அவ்வளவு செழிப்பானதாக இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? சனி பகவானுடைய பார்வையிலிருந்து எப்படி தப்பிக்கணும்? இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை. இது பயிற்சி காலங்கள் மட்டுமே. இந்த பயிற்சி நமக்கு என்னென்ன விஷயத்தை வழிகாட்டுகிறது என்றால், நமக்கு எவ்வாறு இடையூறுகள் வரும், அந்த இடையூறுகளிலிருந்து நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள வேண்டும், தப்பித்து கொள்ள இயலுமா, இயலாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் தெளிவுற இருக்க வேண்டும். படிப்பு, அந்த படிப்பு தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளநிலை படிப்பு தடைப்படும். ஏதாவது ஒரு காரணம், ஒன்று டிரான்ஸ்ஃபரு, இடம் விட்டு இடம் மாறுதல், இடமாற்றம், அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் படிப்பை தடை பண்ணுவதற்கான வழிவகைகளாக காணப்படுகிறது. அதே நேரம் 4ஆம் இடம் சுகஸ்தானம். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகம். அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கும் அந்த சுகத்தை நாம் பெறுவதற்கும் நமக்கு தடைகள் உண்டாகும். அந்த தடைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும். அப்போ இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இளநிலை படிக்கிற வரைக்கும் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த படிப்பை ஏன் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு சின்ன கர்வம் இருக்குது சார். நமக்கு ரொம்ப அழகானவங்க, நம்மக்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, நாம் எதிரியை மிக எளிதாக வீழ்த்தி விடுவோம், நமக்கு பெரிய மனிதர்களே நம்மக்கிட்டக்க இருக்காங்க, நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பெரிய மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வாறாவது செம்மைப்படுத்தி விடுவார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஆழ் மனதில் இருக்கிறது. படித்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி நான் தான் ஃபஸ்ட் மார்க். ஏன்னா பெரிய ஆளுங்களே என் கையில் இருக்காங்க, பெரிய ஆளுங்களே எனக்கு குருவாக இருக்கிறாங்க, அவங்கள நல்லா வழிவடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ. அந்த ஈகோலேருந்து நீங்கள் வெளில வரணும். அதுக்கு அடுத்தது ஆயுள் நன்றாக இருக்கிறது, ஆயுளில் எந்த கண்டமும் இல்லை. அதுக்காக வண்டி வாகனம் ஓட்டும்பொழுது ஹெல்மெட் இல்லாமையோ சீட்டு பெல்ட் இல்லாமையோ போகாதீங்க. திடீரென்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஆசைப்பட்டு இவரை பார்த்தா எனக்கு இவ்வளோ ரூபாய் வந்துடும், இவர்கிட்ட இன்றைக்கி நான் போய் பேசினா எனக்கு இவ்வளோ பைசா கொடுத்துருவாரு, இந்த வேலையை செஞ்சால் எனக்கு இந்த லாபம் வரும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே வேலைக்கு போகாதீங்க. அவ்வாறாக நீங்கள் செய்கின்ற வேலை வெற்றியை கொடுக்காது. உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தி ஆகவில்லை என்றால் உங்கள் மனம் புண்படும். அதனால் சில தவறான முடிவுகளை எடுப்பீர்கள். அதனால் ஆசைப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்ப வருமானம் தான் இல்லைன்னு சொன்னோமே தவிர்த்து வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. பணம் இத்தனை நாள் கர்மம் செய்வதனாலோ அல்லது வேலை செய்வதனால் மூலமாகவோ பணம் வராமல் தடைப்பட்டு கொண்டிருந்தது. அது இப்போ சரியாயிடுச்சு. உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும்.
கௌரவம், அந்தஸ்து, பெருமை, புகழ் இவையெல்லாம் ஒன்று சேர வரக்கூடிய ஒரு காலகட்டம். மே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் இந்த எல்லா மக்களுக்கும் தெரியப்படும்படி இருக்கும். அதே நேரம் கும்பராசி நேயர்களே, எச்சரிக்கையாக செயல்படுங்கள். வீண் வாக்கு விவாதங்கள் அல்லது வீண் சத்தியத்தை செய்து விடாதீர்கள். மறைவான வாழ்க்கைக்கு சில தூண்டுகோல்கள் இருக்கிறது. மறைவான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடிய தருணமாகவும் இது பார்க்கப்படுகிறபடியால் தினமும் காலை இறை வணக்கத்துடன் ஆண்டவனை வணங்கி பிறகு உங்கள் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு செல்லுங்கள். உங்கள் வாழ்விற்கு நல்ல வசந்தம் கிடைக்கும். அதே நேரம் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், லாபத்தை எண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். அது கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய செயலை மாத்திரம் செய்யுங்கள், கர்மத்தை மாத்திரம் செய்யுங்கள். லாபங்கள் தானாக உங்களை தேடி வரும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.